ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ நான் வந்து இன்றைக்கி என்னோடய கிச்சனை வந்துட்டு ரீசெட் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய பேண்ட்ரியெல்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு சில இடங்கள் வந்துட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக கிடக்கு, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே வந்து என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு பொருள் பற்றி, அதை தான் வந்து இன்றைக்கி அப்படியே எண்டில் வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். இப்போ வந்து என்னோடய கிச்சனில் இருக்கிற ஒரு சில பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு லஞ்சுக்கு வந்து ரைஸை வந்து இன்ஸ்டா பாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் வந்து வச்சு விட்றலாம் அப்படின்றதுனால அதை வச்சாச்சு. என்னோடய பேண்ட்ரி வந்து ரொம்ப மோசமாலாம் இல்லை. நான் வந்து சில பொருட்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ ரீஃபில் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் பொருட்கள் வந்து வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சு ஹரிபரியாக வந்து சமைச்சிட்ருக்கும்போது சில பொருட்கள் வந்துட்டு காலியாக இருந்தது அப்படின்னா வந்து அதை திருப்பி எடுத்து அதை ரீஃபில் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணணும். அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் அவசரமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொட்டி கீழே கொட்டி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய என்னோடய கிச்சனில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் நமக்கு குக்கிங்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பொருட்கள் வந்துட்டு வேஸ்ட் ஆகுறதும் இல்லை. ஏன்னா நமக்கு கண்டிப்பாக செதறும் அவசரமாக வந்து நம்ம பண்ணும்போது. அதுலேயும் மெயினாக வந்துட்டு காலையில் வந்து குட்டீஸை கிளப்புறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க ரெடி ஆகணும், ஹஸ்பண்ட்க்கு வந்து லன்ச் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி முன்னக்கூட்டியே வந்து ரீஃபில் பண்ணி வைக்கிறதுன்றது ரொம்ப யூஸ் ஆகும். யூஸ்வலாக எல்லாரோட கிச்சன்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எனக்கும் வந்து அந்த மாதிரி தான். அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இங்கே பால் வாங்குகிற பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம மாற்றி மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என்னோடய கிச்சனை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். என்னோடய நிறைய வீடியோஸில் நான் வந்து மாற்றி மாற்றி சில பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு காஃபி வாங்குறது அப்புறம் தயிர் வாங்குறதுன்ட்டு வச்சுருந்தேன். இப்போ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மாற்றி ஒரே பாட்டிலாக வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்ம காசு போட்டு எதுக்கு வந்து வேஸ்ட்டாக நம்ம வாங்கிக்கிட்டு, நமக்கு தான் பாட்டில்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி பொருள் வாங்குகிறோம், அதை வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ மெயினாக வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சது இந்த நட்ஸ் ஐட்டங்கள் தான். இது வந்து என்னென்னா ரீசெண்ட் டேஸில் நான் கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரி வாங்குறதே விட்டுட்டேன்னா, அதனால் முன்னாடி வாங்கி வச்சுருந்ததெல்லாம் காலியாக போனதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய ஹேர் ஃபால் வருது. இதெல்லாம் சாப்பிடாம இருந்ததுனால தான் வருதோ அப்படின்னு ஒரு ஃபீலும் கொடுத்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து விட்டமின் டி டெஸ்ட்லாம் கூட எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதனாலேயே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்மூதி கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் வந்து நமக்கு இருக்கிற ஒரு 4 முடியவாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் கடைக்கு போயிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா முன்னாடி இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்லா இருந்தது. அதனால் வந்து இடையில கொஞ்சம் விட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என் கபோர்டில் ஒரு இடத்துல இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பேன். அதை அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு. இந்த ஆர்கனைசர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐக்கியாவில் வாங்கினது. அண்ட் இந்த லேசி சூசன் வந்துட்டு லோக்கலில் இருக்க ஒரு ஷாப்பில் வாங்கினது. ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நம்மளோட கிச்சனுக்கு வந்துட்டு எடுக்க முடியாத இடங்களில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் இத்தனை பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். நமக்கு எது வேணுமோ வந்து ஈஸியாக ரொட்டேட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம்.
ஆனால் என்னோடய பேண்ட்ரியை ரீஃபில் பண்ணி முடித்த பிறகு இந்த ட்ராவரை இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. டெய்லி வந்து ஏதாவது ஒரு ட்ராவர் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் அண்ட் வீடை வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் டெய்லி ஒரு சிலதை வந்து க்ளீன் பண்ணுவேன். அது கூட சேர்த்து ஏதாவது ஒரு ட்ராவருக்குள்ளே இருக்கிறத வந்துட்டு க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த ட்ராவர் ரொம்ப மெஸ்ஸியாக கிடந்தது. ரொம்ப நாளாக இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தது. ஆனால் வந்து அடுத்தடுத்த வேலைகளில் அப்படியே போயிடுவேன். ஸோ இன்றைக்கி இதை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால எடுத்தாச்சு. இதில் பெருசாக வந்து ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணுற கைப்பிடி துணி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய க்ளவுஸு, அதுக்கப்புறம் அவனுக்கு யூஸ் பண்ணுற க்ளவுஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய பேக்கில் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸோட புக்லெட் இருக்குது. ஸோ அது வந்து இந்த வீட்டோடே இருந்தது. நம்ம வீடை காலி பண்ணும் போதும் அந்த புக்லெட்டை அப்படியே வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அதில் பார்த்தா தான் தெரியும் இந்த வீட்டில் என்னென்ன அப்ளையன்சஸ் இருக்குது, அது ரிப்பேர் ஆனால் எப்படி வந்து சரி பண்ணுறது, எல்லாமே மேனுவல்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ அதை ஒரு பெரிய பேக்கில் போட்டு அது ஒரு ஓரமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மெயினாக இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருந்தது. என்னோடய டீ தூளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டீ லவர்லாம் வந்து கிடையாதுங்க. காஃபியுமே பெருசாக குடிக்க மாட்டேன் முன்னாடி. இப்போ வந்து பயங்கரமான டீ அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு டீ போட்டு கொடுப்பேன். முன்னாடிலாம் வந்துட்டு நான் வந்து ரொம்ப அளந்து அவருக்கு மட்டும் ஒரு கப் அளவுக்கு வந்து போட்டு கொடுப்பேன்னா, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. ரீசெண்டாக ஒரு 6-7 மாதம் இருக்கும். நான் அப்போ இருந்தே வந்து டீ அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து எப்படியெல்லாம் என்னோடய டீக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்து வந்து பண்ணிகிட்ருப்பேன். எங்களுக்கு கொஞ்சம் இஞ்சி போட்டு போடுற டீ வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்த மாதிரி எடுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி டீ தூளோடு மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருவேன். இது வந்து டீ போடும்போது கூட நம்ம பண்ணலாம். ஆனால் காலையில் எந்திரிச்சு வரும்போது நமக்கு யாராவது டீ போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு தோணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் முன்னக்கூட்டியே இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போடும்போது அந்த டீ தூளை மட்டும் எடுத்து போட்டு நம்ம குடித்தோம்னா போதும். நல்லா வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் டீ போடும்போது. அப்புறம் ஜிஞ்சர் ஏதாவது ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னோட கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிலர் வந்துட்டு இந்த சாப்பிங் போர்டும் அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டும் நான் வாங்கியிருந்தேன். அது வந்து நல்லா இருக்கா எப்படி அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் இந்த வுட்டோட சாப்பிங் போர்டு வந்து பேம்புவா, இது என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பேம்பு கிடையாது. பேம்பு மாதிரி தான் வந்து இது இருக்குது. ஆனால் வந்து இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. இது இங்கே இருக்கிற நான் லோக்கல் ஸ்டோரில் தான் வந்துட்டு €8 அப்படின்னு சொல்லி வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு ₹800 நம்ம ஊர் காசுக்கு. நல்லாவே வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா நடுவில் இந்த இது வந்து ஃபுல் வுட்டு கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே வுட்டில் செஞ்ச சாப்பிங் போர்டு வாங்கினோன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நடுவில் அந்த பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும்போது நமக்கு அது வந்து செட் ஆகாது. அது எப்படின்னாலும் நமக்கு தண்ணி ஏதாவது அதுக்குள்ளே போகும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே அதுக்குள்ளே அந்த தண்ணி போகும்போது நமக்கு வந்து பூச்சி அந்த மாதிரி ஏதாவது வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இது வாங்கி இந்த வீட்டுக்கு நான் வரும்போது வாங்கினது கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் கிட்ட வந்து இதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இது எதுக்காகனா ஒரு சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா என்னோடய அடுப்பு வந்து பக்கத்தில் இது இருக்கும்போது இந்த இடம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடம்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை வந்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இது மேலே என்னோடய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டை வச்சு நான் கட் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட இந்த சாப்பிங் போர்டு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது இந்தியாவில் லாஸ்ட் டைம் நாங்கள் டிசம்பரில் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்த சாப்பிங் போர்டு தான் இது. இது வந்து நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா நான் ஃபேஸ் பண்ணுறது வந்து கத்தி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்சிருது. கத்தி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து நமக்கு வேறு வழி இல்லை இல்லையா. ஸோ அதனால் இது என்ன ஆகுதுன்னா அது ஷார்ப்னஸ் குறைஞ்சிறதுனால நமக்கு வந்து அடிக்கடி அதை ஷார்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி இதை வந்து நான் இந்த மாதிரி தான் இதுக்கு மேலே வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஷார்ப் பண்ணுறதுக்கு கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கும் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ப்னர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்குன்னே வந்து நிறைய கடைகளில் இருக்குது. நான் இது வந்து தெமு ஆப்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்கி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம கத்தியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோமா. ஸோ அதனால் முன்னாடி நான் சென்னையில் இருக்கும்போதெலாம் வந்து கத்தியே அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன்.
எனக்கு வந்து அருவாமனை இருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஜெர்மனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷம் ஆகுதா. ஸோ நான் கத்தி வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகுலேருந்து எனக்கு கத்தி தான் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஊருக்கு போனால் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கள் அத்தை தான் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வந்து எனக்கு காய் நறுக்கிறத விட சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பெரிய சைஸ் இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கெலாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் கத்தி வந்து அடிக்கடி வந்து ஷார்ப் பண்ணிக்கிடுவேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க இது வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ. இது ஸ்பான்சர்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு பெரிய சேனலும் கிடையாது. ஸோ அவ்வளோதான். இதை பற்றி கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், அதனால தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி வந்து லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரு சில வீடியோஸில் வந்து லிங்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். சில வீடியோஸ்க்கு வந்து இருக்காது. மோஸ்ட்லி என்னோடய ட்ரெஸ் எல்லாமே வந்து ஆன்லைனாக இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவேன். ஏன்னா நான் ஊருக்கு வர்ற டைமில் 1 மந்த்து வெக்கேஷனுக்கு வருவோமா. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணக்கூடிய எங்கள் ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் தான். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். அதனாலேயே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்குவேன் மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் கடைங்களை போய்ட்டும் வாங்குவேன். மதுரையில் வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நாச்சியாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸு, ட்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து ஷாப்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எந்த கடையில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். மற்றபடி என்னோடய ஃபேவரட்டாக இந்த கடையில் தான் போய் வாங்குவேன், இந்த வெப்சைட்டில் தான் வாங்குவேன் அப்படி எதுவுமே கிடையாது. எங்கெங்கெல்லாம் போகிறனோ அங்கே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அது செட் ஆகும் அப்படின்ற ட்ரெஸ் வந்து நான் வாங்கிடுவேன். அவ்வளோதான். ஸோ இயர்லி ஒன்ஸ் நம்ம போகிறோமா, அதனால் நமக்கு வந்து தேவையான எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு எனக்கு அந்த இயர் ஃபுல்லாக என்னென்ன வேணுமோ, சாரியாக இருக்கட்டும், குர்த்திஸ் எதுவாக இருக்கட்டும். வெஸ்டர்ன் வேர்ஸ் வந்து நான் இந்தியாவில் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி டிஷர்ட்டு, ஜீன் இதெல்லாமே வந்து நான் இங்கேயே வாங்கிடுவேன். ஏன்னா அது வந்து இங்கே நல்லாவே கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் நான் அது வந்து இங்கேயே வாங்கிக்கிடுவேன். ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோம், நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும். லக்கேஜ் வந்து அவ்வளோக்கு தான் இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் பார்த்து வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் தான் வந்துட்டு அதிகமாக எடுத்துகிட்டு வருவேன். அப்புறம் வந்து கிச்சனுக்கு தேவையானது, அப்புறம் மசாலா பொடிஸு, இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக வெஸ்டர்ன் வேர்ஸ் வந்து அங்கே வாங்க மாட்டேன். ஸோ என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் சில இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து இன்னும் போடாமல், அதாவது தீபாவளிக்கு போடலாம், அப்புறம் பொங்கல், அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.